Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை டு பெங்களூர். நம்ம இப்போ கிளம்பிட்டோம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டோம். நம்ம ஊரில் மட்டும்தான் ரெடி ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே போனோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 2 o'clock நம்மளோட ஃப்ளைட்டு. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு 10 to 10:30 கிளம்பிட்டோம் அப்படின்னா 1 hour 1.5 hours ட்ராவல் இருக்கும். எனக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் த டிராஃபிக். அது எவ்வளோ டென்ஷனாக நம்ம போக போகிறோம் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஆனால் பெங்களூரில் க்ரௌடாக இருக்கும் ஏர்போர்ட்டில் சென்னை போகிறது. ஆமாம், பெங்களூர் டு சென்னை கம்மியா இருக்கும். இல்ல ரெண்டு பக்கமும் தான், சென்னை டு பெங்களூரும் சரி, பெங்களூர் டு சென்னையும் சரி. என்ன ஆக போகுதுன்றது தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படி என்னென்னலாம் பண்ணி என்னென்னலாம் அல்சாட்டிங் பண்ணிட்டு போறோம் அப்படின்றத வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே வா. நாளைக்கு நான் காத்தால வந்து சீக்கிரம் போயிடுவேன், காலேஜ் போயிடுவா. அதனால நம்ம கேளனா அங்கே எஞ்சிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்பவே வந்து, ஏன்னா நான் கூட எஞ்சிப்பேன், மௌலி எஞ்சிக்க மாட்டான். அதனால மௌலிக்கு தான் ஒண்டி இப்போ பாய்ஸ் எல்லாம் வந்திருக்கேன். ஓகே, see you soon again. சீக்கிரம் மீட் பண்ணலாம். எப்படியோ திரும்ப வருவீங்க. சரி, ஓகேடா. ஆல்ரெடி ஒரு மிஸ்டேக் நான் பண்ணி அந்த டிக்கெட் வந்து மௌலி டிக்கெட் மட்டும் இப்போ கேன்சல் பண்ணோம். பட் கேன்சல் பண்ண நோ ரீஃபண்ட் சொல்லிட்டான். இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு என்னைக்கு நான் தப்பு பண்ணேன், என்னைக்கு டிக்கெட் புக் பண்ணணும் அன்னைக்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்போவே நான் பேசாமல் வந்து மட்டும் கேன்சல் பண்ணி தூக்கி போட்டு புதுசாக டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாம். அது ஒரு 300 200 கூட போயிருக்கோம். இப்போ மொத்தமாக போயிடுச்சு அவனோட காசு. இப்போ திரும்பி வேறு டிக்கெட்டை தான் புக் பண்ணியிருக்கோம் நம்ம. இது ஒரே ராவடியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆக்சுவலி என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருட்டில் உட்காந்து பார்த்துன்னே இருந்தேன். பெருமாவை பார்த்து தூங்கினே இருந்தது. எங்கேனாச்சும் ரேட் ஏறிட போகுது அப்படின்றதுனால நான் அவசரமாக போட்டேன். அப்பவும் வந்து மிஸ்டேக் ஆகி போச்சு. நம்ம எழுதிருக்கிறாங்க, உனக்கு இப்போ ஒன்று ரேட் காஸ்ட்லியாக கொடுத்து தான் நீ ஃப்ளைட் புக் பண்ணணும், இல்லைன்னாலும் அந்த காஸ்ட்லிக்கு நான் எடுத்துன்னு வந்துடுவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. காண்ட் ஆகிட்டேன் நான். இப்போ என்னடனா ஒரு டிக்கெட், அவனோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணால் நோ ரீஃபண்டாங்க. ஓகே, வாட் டு டூ, இட்ஸ் ஆல் ஃபேட்ஸ். அவ்வளோதான், என்ன பண்ண முடியும். சரி, அட்லீஸ்ட் மற்ற 2 டிக்கெட்டுனாச்சும் காப்பாற்றி, இப்போ 3 டிக்கெட்டையும் காப்பாற்றின்னு சீக்கிரமாக கிளம்பி போவோன்னு நம்ம கைப்பிள்ளையை போட்டு டார்ச்சர் பண்ணுங்கிறேன். ஏஞ்சிச்சாம்மா கிளம்பிட்டு இருக்கிறான் நான் பாப்பா மாப்பிள்ளையும் 1-2 பேரும் வந்தாங்கன்னா கிட்டுன்னு கிளம்பி ஓடி போயிடலாம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கீழே வந்து உட்காந்துருக்கோம். அந்த அக்கா காலையிலேருந்து கூப்பிட்டுங்கிறாங்க, இருக்கா அது கிளம்பிட்டு மணி 9:05 தப்பாது, அதான் கிளம்பிட்டு வந்துடுறோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறோம். இப்போ தான் வந்தோம். ஸோ 10 to 10:30 நம்ம பாய் சொல்லிட்டு கிளம்புவோம். மீண்டும் எப்போ சந்திப்போம்ன்றதை ஆண்டவர் எழுதி வச்சிருப்பார். அப்போ நம்ம சந்திப்போம். அடுத்த வாரம் அவங்க கமெண்ட்ல அடிப்பாங்க, யோ நீ வார ஒன்றும் பொண்ணு வருது, இல்லை நீயும் பொண்ணை பார்க்க வர்ற, இதுதான் நடக்குது. என்னப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இவ்வளோ சீனை போடுற அப்படின்ட்டு மைண்ட் வைஸ் அவங்களுக்கு வந்துன்னு இருக்கும். இன்னைக்கு டேட் என்ன ஆச்சு, 3 தானே ஆச்சு. எப்படி இருந்தாலும் 2 வாரம் 3 வாரம் இடைவேளை இருக்கும். சரி பார்ப்போம். செப்டம்பர் 1லேருந்து 3 வரைக்கும் இருந்துட்ட. இந்த மாதம் எத்தனை தடவை மோனா வந்து வருது, நீ எத்தனை தடவை மோனாவை பார்க்குறங்கிறத கவுண்ட் பண்ணிக்கலாமா பாப்பாவா? ஆனால் இந்த மாதம் ரேர் தான் கொஞ்சம். ஏன்னா போன மாதங்கிறது ஓகே, இந்த மாதம் ரேர் தான். எனக்கு போன மாதம் கரெக்டாக 15 days ஒன்ஸ் மாற்றி வந்து டாலி வீக்லி 15 days கிடையாது, வீக்லி வந்தாங்க. வாரம் நீ பார்த்த. என்னப்பா சாப்பிட்ற? சப்பாத்தி முட்டை கிரேவி. சப்பாத்தி முட்டை கிரேவி. பாப்பாவும் கிளம்பி வந்துச்சு. வந்து காலையில் சப்பாத்தி முட்டை கிரேவிலாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்ப போகிறோம். எப்படி இருக்குது டேஸ்ட்டு? கலர் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. என்ன கலர்? காரமாக இருக்கும். ஓஹோ, காரம் இருக்குமோன்ட்டு. இன்னும் காரம் இருக்கா இல்லையா? லைட்டாக இருக்கு. அதான் அவங்களோட இது. அது காலையிலே சப்பாத்தி தெரியல. இதே நேரத்துக்கு சென்னையில் சாப்பிட்டு வாயில இருக்கும். அது அங்கத்தி கிளைமேட்டுக்கு அதெல்லாம் சூட் ஆகாதுப்பா. இங்கத்தி கிளைமேட்டுக்கு இப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். பா டைம் ஆகுது, ஒழுங்கு மரியாதையாக சீக்கிரம் கிளம்பு. அக்கா கிளம்புறோம், வாங்க. அக்காவுக்கு பை சொல்லிடுவோம். பாவம் ஒர்க்கு அவங்களுக்கு காலையில இருந்து. ஆமாம், இருந்தாலும் இப்போ காலையில ஏஞ்சி கிட்டுன்னு வேலையை பார்த்துன்னு இருந்தாங்கல்ல. ஏய், காஃபிலாம் போற இடத்துல குடிச்சிக்கலாம்டா, வாடா சீக்கிரம் குடி, அப்படியே பொறுமையா குடிச்சுனுக்காத. நான் வந்து பாடி சோடாவா, நான் பிறக்க போற குழந்தைக்கு வந்துட்டு கோலி சோடான்னு மாமா இப்பவே பேர் வச்சுட்டு
நம்ம சொல்லி கொடுத்துருவோம்ல. ஆனாச்சு யோசிச்சுது. உங்க அக்காவுக்கு பிறக்க போற குழந்தைலாம் யோசிக்கவே யோசிக்காது. போடா முரட்டு சிங்கிள் அப்படின்ட்டு போயினே இருக்கும். நீ அப்போ காலேஜ் முடிச்சுட்டு வந்த இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வந்த அப்படின்னா என்னடா இன்னும் சிங்கிளாக தான் இருக்கிறியா நீ அப்படின்னும். நீ அது ஓகேக்கா அண்ணா பாய்ண்ணா பாய்க்கா. என்னால் பர்த்டேக்கு வர முடியலன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க, ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணு. நானா வராமலாம் இல்லை, மௌலி சொல்லணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை காலேஜில் அப்படின்னா கிளம்பி வந்துடுவோம் நாங்கள். ஓகே ஓகேண்ணா பாய்ண்ணா பாய்க்கா. உங்க லெட்டர் வந்து சேர்ந்துடும் எப்படி இருந்தாலும். இப்போ பார்க்குறேன் நான் கெச்சிச்சுனா கூட ஒன்று ஃபோன் பண்ணி டக்குன்னு கொடுக்குறேன். எங்க இருக்கிறீங்க? எப்படி டிராஃபிக் ஜாம்ல நிற்குவாங்க. கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்க்கா பாய்க்கா. கண்டிப்பா அந்த பக்கம் போடா. மொத்தத்தில் இந்த 1 வீக் போனதே தெரியல. சல்லன்னு போச்சு. அப்படியே ஓடி போச்சு. இதுக்கப்புறம் தான் ஆமாம், நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பி 1 வீக் மேலே ஆகுது இல்லை, 28 கிளம்பிட்டோம்ல. எத்தனை ஆக்சுவலி என்னோட பேக்கேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 31st நைட்டு, ஃபர்ஸ்ட் நைட்டு, செகண்ட் நைட்டு, 3 nights 4 days அப்படி கால்குலேட் பண்ணாலும். ஆனால் போனதே தெரியல, சட்டுன்னு போயிடுச்சு. ஓகே பாய். பாயா ஏய் சி வாடா. டிக்கெட்டே போட்டுக்க மாட்டேன். பாய்மா. போயிட்டு வாங்க. இங்கே போகிறதுனால பத்திரமா போயிட்டு வாங்க. என்னப்பா ஒரே தூங்கி வழியிறா? தூங்கி வழியில நிறைய நடக்க வேண்டியதா இருக்கு, சுத்தி வர வேண்டியதா இருக்கு. இங்கே தானே நம்ம ஊர்னா நம்மளுக்கு டக்குன்னு தெரியும் எங்கே எதுன்ட்டு. பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் நீ பண்ண குளறுபடிக்கு வேற அங்கே வேற அவருக்கு வேற நம்ம இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவருக்கு ஹிந்தியில் பற்றி சொல்கிறாரு. இல்லை ஒன்றுமே இல்லையா, அதான் 3வது இந்த டிக்கெட் அனதர் டிக்கெட் வியாப்னு சொல்லி கொடுத்தாச்சு இல்லை. அப்படியே மௌலி ஐடியில் பார்த்தாரு, ஒரே கருப்பாக இருக்குது. என்னடா இது கண்ணுங்கரையில் இருக்காங்க மார்வேஸ். அது ஒரு 2 டிக்கெட் காட்டுறாங்க இவனுக்கு, இவன் ஒருத்தனுக்கு மட்டும் டவுட்டாக இருக்குதே அப்படின்னு பார்த்தாரு. கவர்மெண்ட் சரியில்லை, ஆதார் கார்டை கருப்படுத்துறாங்க வெள்ளையா இருந்தா கூட. ஓகே இப்போ வந்தாச்சு, செக்இன்க்கு வந்தாச்சு. அதாவது என்னதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ண ஃபோட்டோ தானே இருக்குது. இப்போ நம்ம ஆதார் நம்ம அப்டேட் பண்ணுறோன்னா இப்போ இருக்கிற ஃபோட்டோ லேட்டஸ்ட் ஃபோட்டோ வரணும். பழைய காலத்து ஃபோட்டோ வந்து அவங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. ஆமாம், உன்னை கூட பார்த்தாரு ஃபோட்டோவில் சின்னதாக இருக்குது, உருவம் பெருசாக இருக்குது இப்போ அப்படின்ட்டு. அது ஒருவேளை சின்ன வயசு பெரிய வயசு அப்படின்னு அவரே கெஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், விமானம்ல தேடி நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வருது, கண்டுபிடிச்சிடும். எம்மன் காதுக்கு அது எம்மன் காதில் பூந்து வாய் வழியாக வெளில வரும். இப்போ தான் உன்னை பற்றி பெருமையாக பேசியிருந்தேன், எப்படியும் கண்டுபிடிச்சிடும் நம்மள அப்படின்ட்டு. அதான் தெரியும். அவன் வரல, அவன் நேராக கேட்டுக்கு போயிடுங்க வந்துடுறேன்ட்டான். வா போகலாம். வாட்ச் பார்த்தீங்கன்னா இது 28,000 ரிசார்ட்டா? ஜஸ்ட் What you are wearing now, that is evergreen model inside. Yearly will sell up to 1 lakh watches all over worldwide. இது 20K தானே? 20,000 is it? Yeah, 20. Leica is it? Right now it's Leica sir. 25,000 chain. Oh. How much is this? So this is for 7,995. நான் மகேஷ் ராஜா பர்த்டேக்கு ஆரம்பிச்சிட்ட போல ஷாப்பிங்க. ஆனால் நீ வந்து அதில் குறுக்கில் பூந்து கலாய்க்கிற பத்தியா? நான் பாவம், எனக்கு எதாவது வாங்கி கொடுத்தியா? பெங்களூர் வந்து எதாவது வாங்கி கொடுத்தியா? அதுக்கு பனிஷ்மெண்ட் இது. இது நான் தான் கொடுத்தேன் இந்த கிஃப்ட்டை. ஐயா, இது நானே எனக்கு வாங்கிக்கினேன், நீங்களாம் எனக்கு இன்னும் ஒரு குண்டு மணி கூட கொடுக்கல.
எப்படி தெரியுமா இருக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு மலை மேலே ஏறும்போது அந்த திண்ணையில் இருக்க குரங்கு உட்காந்துங்க அதே மாதிரி உட்காந்துங்கப்பா அதே மாதிரில மௌலி எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட உட்கார வச்சுட்டாங்க நம்மள. நம்ம தான் எல்லாரையும் காப்பாற்றணும் சொல்லுவாங்க. லக்கி அப்ப நாங்கெல்லாம் உன்னை ஃபாலோ பண்ணியே குடிப்போமா? ஃபர்ஸ்ட் ஹை புரோட்டீன் குல்ஃபி. ஆமா புரோட்டீன் செட் என்ன பண்ற? போற 1 மணி நேரத்துக்கு இதெல்லாம் உன்ன மாதிரி தீனி பண்டாரம் இருக்கும்போது இதெல்லாம் வைக்கலாமா? மெனு கார்டே வச்சிட்டாங்க. உப்மாலாம் இருக்கு பாரு. உப்மா ரெடி டு ஈட்டா டெண்டர் கோகனட் வாட்டர்லாம் இருக்காமா. எல்லாமே இருக்கு. யோகேட் சாப்பிடணும்ப்பா. யோகேட்ஸ் அதெல்லாம் தான் விட்டமின் டி இருக்காம். விட்டமின் டி ஏதோ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போகிறோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கி தின்றுங்க அம்மாவும் பையனும். அதுக்கு நீ வாய அதான் மிச்ச மீதிலாம் என் வாயில வைப்பீங்க. ஆமா நீ வாயை பார்த்துன்னு வருவ. வேற என்ன பண்றது? உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து பிடிங்கி தின்னுவேன். புதுசா அவங்கன்னா ப்ரே பண்ணணுமே, அதனால திருப்பி வந்துட்டு போறாரு. அவர் ரொம்ப பண்ணிட்டு போறாரு. அவரோட வேலையை அவர் பாக்குறாரு, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான். ஆகாஷ் சார் கொஞ்சம் நீட்டா இருக்க மாதிரி இருக்குல்ல. புதுசு ஃப்ளைட் புதுசுல டிராவல் பண்றோம். என்ன ஸ்டேடியம்? என்ன வேணும்? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க நிக்கிறோம்? நம்ம ஏரியால ரீச் ஆயிட்டோம். சென்னை வந்தாச்சு. எப்படி வெயில் கொளுத்து? இல்லை இப்போ கிளைமேட் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இல்லை ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம எந்த ஊர்லேருந்து சென்னை ஏர்போர்ட் வந்தாலும் இந்த பிக்கப் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, கால் டாக்ஸி, அதுக்கு நம்ம வந்து இந்த பக்கம் ஏரோக்கிட்ட வரணும். அதுக்கு தள்ளின்னு வரத்துக்குள்ளே போன வாட்டி உனக்கு தெரியல, ஆல்ரெடி இருக்கு, நமக்கு தான் தெரியல. அது அப்படியா? மலேசியா போயிட்டு வந்து காலங்காலையில் இறங்கி தள்ளின்னு வரத்துக்குள்ளே நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தள்ளின்னு வர வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம வண்டி 4117. ஆமாம், இப்போ வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேலன்ஸை நம்ம அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து அந்த போகி இருக்குல்ல, அந்த பூகியை பிடிச்சிட்டோம். நாங்கள் பூகியை பிடிச்சி பூகியில் எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்க வந்து சேர்ந்துட்டோம். செம டயர்டு, பசி வேற. நேரம் ஸ்விக்கியில் ஆர்டர் பிரியாணி போட்டோம், வந்தோம், நல்லா சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நல்லா தூங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கு. ஏன்னா அங்க வந்து நம்மளுக்கு தூக்கம் கம்மி தான், ஜாலியா சுத்திட்டுலாம் இருந்தோம். நம்ம அங்கன்னு இல்ல, ஒரு வாரமா நமக்கு வந்து பிளஸ் இதாதான் போயினுது. கரெக்டா நம்ம தூங்குறதுல கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடாம அது எல்லாமே ரொட்டீன் மாறினே இருந்தது. சரி, இப்போ வந்து சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீடு கிளீன் பண்ணோம். எப்பயுமே என்னோட ஹேபிட் இதெல்லாம் காட்டினதே கிடையாது. நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் என்ன தூர்வாடுறதா நான் காட்டினேன். சரியா? நல்லதா நான் எதையுமே காட்டுறது கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு நான் என்னத்தான் நீ நல்லதா காட்டிட்டே. இப்ப பாரு, அங்க துண்டு கிடக்குது, கறிக்கந்த ஏன் அங்க கிடக்குது? அதுதான்ப்பா. இது இப்போ என்ன பண்ண தெரியுமா, நான் வந்துட்டு எனக்கு வந்து அழுக்கு துணி இருந்தா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி நான் வாஷ் பண்ணிடுவேன். இவர் திட்டுவார் என்ன, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா அது காரணம் நீ தான். எங்க வீட்டுல நாங்கெல்லாம் வேலை செய்யறத விட அதிக வேலை யாரு செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் தான். ஏன்னா எனக்கு அழுக்கு துணி இருக்கிறது பிடிக்காது. அப்புறம் வந்து இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பெட்டியில 2-3 நாள் வந்து இப்படியே கிடையில கிடக்குறதுலாம் எனக்கு பிடிக்காது. எல்லாத்தையும் வந்து கரெக்டா அப்பப்பக்கே கிளீன். அது எதுக்காகன்னா அது உள்ள அழுக்கு துணி இருக்குது, அதெல்லாம் நோண்டி பீராஞ்சி எல்லாத்தையும் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு நைட்டெல்லாம் கதறின்னுக்குறோம் வாஷிங் மிஷின். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உடனே என்ன பண்ணுவேன், இன்னர்ஸு நம்ம நைட் வேர்ஸ்லாம் என்ன பண்ணுவேன், உடனே நைட்டே போட்டு விட்டுருவேன். காலையில் எடுத்து காய போட்டுருவேன். அப்புறம் அந்த அக்கா வரதுக்குள்ள என்ன பண்ணுவேன், திருப்பி நம்ம நல்ல துணியெல்லாம் போட்டுருந்தோம்ல, பேண்ட்டு டிஷர்ட்டு அதெல்லாம் போட்டு ஒரே நாளில் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி யாரை கட்டி வச்சிருவேன். வாஷ் பண்ணி எடுத்து அந்த அக்கா தூக்கின்னு வந்து இப்படி போட்டு போயிடும். நான் வச்சிருந்தா துவச்சு வச்சிருந்தேன், மடிச்சு வச்சேன். ஏன்னா முந்தின நாள் நம்ம வேளாங்கண்ணிக்கு போறதுக்கு முந்தின நாள் இதெல்லாம் வாஷ் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வடிச்சு அங்கே ஓரத்தில் வச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் வேளாங்கண்ணிலேருந்து வந்தேன் தெரியுமா ஒரு ராத்திரி, அந்த ராத்திரிக்குள்ள இதை துவச்சு வச்சது. ஆமா, அந்த ராத்திரிக்குள்ள அதெல்லாம் ஃபுல்லா அழுத்துனி அங்கே கொஞ்சம் வச்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்னும் வந்து வாஷிங் மிஷின் பத்தல, அதனால அந்த பக்கெட்ல வச்சுட்டு போயிருக்கேன். இப்ப எல்லாத்தையும் போட்டு நான் கரகர நீ பேசாம
ஃபேக்ட்ரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி பெரிய ட்ரம்மாக வாங்கி வச்சிங்கன்னு வச்சுக்கேன், ஒரே டைமில் போட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். நாளைக்கு போறப்பதான் மற்ற நாள்லாம் நமக்கு டெய்லி நம்ம 3 பேர் தானே ரெகுலர் யூஸ் ட்ரெஸ்ஸே சரியா தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்து நான் கூச்சி வைப்பேன். பாருங்க எப்படி செக்ரிகேட் பண்ணி பீச்சு வைப்பேன்ட்டு. பீச்சு வச்சதுக்கு அப்புறம் நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் வந்து செக்ரிகேட் பண்ணி ராத்திரியோட ராத்திரி பட்டுவாடவே தெரியாது நாங்க ஊருக்கு போயிட்டு வந்தோங்கிற இது அப்படிதான் நான் பண்ணுவேன். ஆனா வந்து இதெல்லாம் வந்து நான் காட்டுறது கிடையாது. நான் சோம்பேறித்தன இதெல்லாம் எங்கடா போய் வீடியோ எடுத்துருக்குதுன்னு வந்தவொடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவேனா, அப்புறம் என்ன ஆயிடும்னா அந்த நைட்டில எவன்டா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கவே மாட்டேன். அதுதான் விஷயமே. அதனால இன்னைக்கு வந்து நம்ம நல்லதா காட்டுவோமே, தூர் வார மாதிரியே ஏன் காட்டுவோன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்காக நீ வீடியோக்காக வந்து நீ இப்படி சீன் போடுற அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது, ரெகுலரா பண்றது தான். பாக்குற எங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, எங்க கூட இருக்கவங்க அப்படின்றவங்க எல்லாருக்குமே நமக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது.